ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பி prepared ஃபார் எனிதிங். அதாவது வாழ்க்கை என்பது எதிர்மறையான காரியங்கள் நிறைந்தது. நன்மை தீமை, இருள் வெளிச்சம், மகிழ்ச்சி துக்கம் எல்லாமே மாறி மாறி இதுதான் பிரசங்கில வாசிக்கிறோம். நகைக்கு ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு. ஆரோக்கியம், சுகவீனங்கள் மாறி மாறி வருகிறது. திருமறை சொல்லுகிறது, பி prepared ஃபார் எனிதிங். வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்காத ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையில வருகிறது. ஊழியருடைய வாழ்க்கையில நேற்று வரை இன்னைக்கு பேசினார், இன்றைக்கு அவர் துரோகி ஆகிவிட்டார். நம்மிடத்தில் நன்மை பெற்றவர் இன்றைக்கு நமக்கு விரோதியா இருக்கிறார். நம்மால் வளர்க்கப்பட்டவர் ஆனால் இன்றைக்கு நமக்கு எதிராக கிரிய செய்கிறார். இதுதான் வாழ்க்கை. எனவேதான் ஆண்டு சொன்னார், பி prepared ஃபார் எனிதிங். நிறைய பேருக்கு இறக்கம் செய்கிறோம். இந்த ஊழியத்தில் ஏராளமான பேரை நாம் வளர்த்து விட்டோம். அத்தனை பேரும் இன்றைக்கு பக்தன் பாடின போல இன்றைக்கு மித்திருக்கள் சத்துருக்கள் ஆனார்கள். சத்துருக்களாயிருந்து நம்மை மித்திருக்கள் ஆக்கினார். இன்னைக்கு மித்திருக்களாயிருந்து நம்மை சத்துருளாயிட்டாங்க. பெற்ற பிள்ளைகள், உறவுகள், நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டார்கள். கரம் பிடித்த கணவன், கைப்பிடித்த மனைவி, இன்னைக்கு ஊடகங்களை பார்க்கிறோமே, கணவனை ஆள் வைத்துக் கொள்ளுகிற மனைவி, இப்படி எல்லாமே. அதே போல மனைவி தீர்த்து கட்டுகிற கணவன், பல காரியங்கள் உண்டு. அதற்கு தவறான உறவுகள், நம்பிக்கை துரோகம், கணவனுக்கு துரோகம் பண்ணுவது, இது உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். தேவன் சொன்னார், how to face this one, அதை எப்படி நாம் சந்திப்பது, இதை குறித்த ஒரு சத்தியத்தை தான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 தேவன் சொன்னார். ஆகையால், அந்த ஆகையால் என்ற வார்த்தைக்கு இவையெல்லாம் நடக்கும். நம்பிக்கை துரோகம், மோசடி, நம்பினோர் நம்மை கைவிடுவார்கள், நற்றாற்றில் விடுவார்கள். ஆகையால் அடுத்த வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இதுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். கேட்டு, இரண்டாவது அதன்படி செய்கிறவன், மூன்றாவது அவன் எப்படி இருப்பானாம், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அடுத்து இன்னொரு வார்த்தை, அடுத்து அவன் வாழ்க்கையில பாருங்களேன், சொல்ல வந்த வார்த்தை கேட்கிறான், அதன்படி செய்கிறான், கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறான். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். வசந்தை கேட்கிறான், இஸ் a man of action. செய்கிறான். இரண்டாவது, கண்மலை மேல் உறுதியான அஸ்திபாரம், ஸ்திரமான ஆழமான அஸ்திபாரம், இயேசுவே அஸ்திபாரம். அடுத்து அவனுக்கு ஒரு வார்த்தை போட்டது, புத்தி உள்ளவன், மேன் ஆஃப் விஸ்டம், மேன் ஆஃப் காமன் சென்ஸ். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலையும் பெருமழை, பெருவெள்ளம், காற்று, மோதல், இது ஏற்புடையதா? வசந்தை கேட்கிறவன், செய்கிறவன், கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறவன், புத்தி உள்ளவன், காரியங்களை நிதானமாய் செய்கிறவன், திட்டமிடுகிறவன், யோசிக்கிறவன், சிந்திக்கிறவன், தீர்மானிக்கிறவன். ஆனால் அடுத்த வசனம், அவனுக்கும் பெருமழை, அவனுக்கும் பெருவெள்ளம், அவன் வாழ்க்கையிலும் காற்று, அவன் வாழ்க்கையிலேயும் மோதல். எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஒன்று, அது விழவில்லை. இதெல்லாம் வரும். This is a common thing for each and every man. அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்பான், ஆனால் அதன்படி செய்ய மாட்டான். திருச்சபையில பார்க்கிறோமே, ஏதோ வராங்க, வாரம் வராங்க, ஏதோ வசனம் கேட்கிறாங்க, அடுத்த படிக்கட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே they forget everything, செய்வதில்லை. அடுத்த வார்த்தை,
அவனுடைய வீடு மணல் மேல், கற்பனை, 1000 கனவுகள். எப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். யார் என்ன பண்றாங்க? வேர்ல்ட் ஸ்டைல், உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலக பிரகாரமான அந்த எல்லாமே உலக பிரகாரமாய். அடுத்த வார்த்தை, கொஞ்சம் கூட புத்தி இல்லாத ஒரு மனுஷன். அவனுக்கு இதெல்லாம் வருது, ஆனால் முழுவதும் அழிந்து போகிறது. பல வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே விதமான காரியங்கள் நினைக்கூடாது. இல்ல, எல்லாருக்கும் தெய்வ பக்தி உள்ள கூட வருது. பக்தி உள்ள அற்று போகிறார்கள், நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். இன்னைக்கு ஆண்டருக்குள்ள வாழ நிறைய பேருடைய குடும்பங்களில பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள். பட் ஸ்டில் காட் இஸ் த சோவரின் காட். தேவன் ஆளுகை செய்யும் ஒரு தேவன். இந்த சத்தியம் என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம், காட் வாண்ட் டு என்கரேஜ் யூ, உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். மகனே, இதுக்கெல்லாம் வரும், பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், மோதல் வரும், பெருங்காற்று வரும், எல்லாம் வரும். பட் ஐ ஆம் வித் யூ, உன்னோடு நான் இருக்கிறேன். You will not be destroyed. நீ விழுந்து போவதில்லை, நீ முறிந்து போவதில்லை. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படியானால் அவர்கள் முறிந்து விழுவார்கள். துன்மார்க்கர்கள், ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, டெய்லி இட் கம்ஸ் எவ்ரிடே. ஊழியர்ல கூட நல்ல ஊழியர்கள், மோசமான ஊழியர்கள், நல்ல போதகர்கள், கள்ள போதகர்கள். வேதம் அடிக்கடி சொல்லுது அந்த மாதிரி. நல்ல போதர் இருக்கிறாங்க, கள்ள போர் இருக்காங்க. ஸோ டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப், ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அதாவது அநேக தங்களை மெய்ப்பர் சொல்லுகிறாங்க, ஆனா மெய்ப்பருக்குரிய அடையாளங்கள் கொஞ்சம் கூட இல்லை. அந்த தகுதியோ அந்த கடுகளோ கூட மேய்ப்பர்களுக்குரிய தகுதி இல்லாதவர்கள் தங்களை மேய்ப்பர்னு சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அரசியல் பின்னணி, ஆள் பின்னணி, அடியாட்கள், கட்ட பஞ்சாயத்து, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு விடுவது, அடுத்தவர்களை பொருள் அபகரிப்பது, எப்படியெல்லாம், அதாவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய முடியும், தீங்கு செய்வது, சட்டத்தினுடைய ஓட்டை, அந்த ஒடிசல்களை எல்லாம் அறிந்து கொள்வது, ஏற்றபடி காரியங்களை செய்வது. எவ்வளவு பேர் நீங்க நேரில் கூட கேட்கலாம். ஒரே எழுத்து தான், சபைக்கு ஒரு எழுத்து தான், ஒரு சின்ன எழுத்தை மாத்திடுறாரு. மாத்திட்டு என் சபை, ஒரே எழுத்து மட்டும் தான் மாறுது. ஒண்ணு தீ போடுவாரு, ஏதோ ஒண்ணு போடுவாரு, ஏதோ ஒரு ஸ்பெல்லிங்க மாத்துறாரு. கவனிகள், இவர்களெல்லாம் திருமறை சொல்லுகிறது ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனா இவங்க தங்களை மேய்ப்பன சொல்லிக் கொள்றாங்க. இன்னைக்கு நான் சொல்ல வந்த வசனம், அன்பால்வே, இந்த நெருக்கமான வாழ்க்கைக்கு நேரம் நீங்கள் செல்ல வேண்டுமானால் you have to obey the rules and regulations. ரொம்ப கஷ்டம். அந்த நெருக்கமான வழிக்கு, பாதைக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. There are some rules and regulations. அந்த விசாலமான வாழ்க்கைக்கு no rules and regulations. இப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், இப்படி வேணா வாழலாம். ஆனா அந்த நெருக்கமான பாதைக்கு நிறைய சட்டத்திட்டங்கள். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது பேசக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி வாழணும். There are so many rules and regulations. இதனாலே அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தின்படி இன்னைக்கு வாழாதனாலதான் சபையில வல்லமை இல்லை, சபையில வளர்ச்சி இல்லை, சபையில ஒரு முன்னேற்றம் இல்லை. சபை இன்றைக்கு யாரையும் பாதிக்கல. திரும்ப சொல்லுங்க, இன்றைக்கு சபைக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா வல்லமை இல்லை. ஏன் தெரியுமா? இஸ் a polluted. சபை இன்றைக்கு மாசுபட்டு இருக்கிறது, கரைபட்டு இருக்கிறது. சபை நடத்துகிறவர்களும் கரைபட்டு இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த we don't obey the rules and regulations of the law. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. என் வார்த்தை கவனிங்கள். இந்த சட்ட திட்டங்களுக்கு, அரசாங்க சட்டத்திட்டம் இருக்குது, நோ என்ட்ரி, போகக்கூடாது, போனா ஃபைன், நோ பார்க்கிங், பரந்த பூமி எங்க நிறுத்தினா என்ன, ஆனா நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, பரந்த ரோடு, போனா என்ன, இப்படிதான் உங்களுக்கு
விசாலமான ரோடு தான், ஆனா ரெட் லைட் போகாதே. அதை மீறி செல்லும் போது இப்பெல்லாம் உடனே உடனே கேமரா போட்டோ எடுத்து அடுத்த நம்முடைய மொபைல் போனுக்கு வந்துருந்தது. அன்பானுடைய இதை விட வேகமாய் தேவன் கிரியை செய்கிறார். when you violate God's system, தேவனுடைய அந்த வரம்பை மீறும் போது, தேவனுடைய கற்பனைகளை மீறும் போது, தேவனுடைய கற்பனை மீறும் போது அடுத்து உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக அதற்கு ஒரு தண்டனை உண்டு. அது மட்டுமல்ல, அதற்குரிய கான்சிக்வன்சஸ் அதை நாம் சந்தித்து ஆக வேண்டும். அந்த அதனுடைய விளைவுகளை நீங்கள் நான் சந்திக்கணும், உங்க பிள்ளைகளும் சந்திக்கணும். வேதத்தில் நான் படிக்கிற கிறிஸ்தவனுக்கும் வாழ்க்கை நான் பார்க்கிற கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. வேதத்தில் பார்க்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்க்கையில் சந்திக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை, அதாவது திரையில் விட பாருங்கள், பைபிள் டீச்சிங் அண்ட் பைபிள் கிறிஸ்டியன், வேதம் போதிக்கும் போதனைகள், பைபிள் டீச்சிங் வேதத்தின் போதனை, ஆப்போசிட் வேதத்தின் கிறிஸ்தவர்கள், ஜஸ்ட் ஆப்போசிட். ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஒரு பெரிய வித்தியாசம். இதுக்கு என்ன காரணம் என்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு செல்வின் நியூஸ் என்ற பக்தன் சொன்னார், there is a vast gap between our Christian talk and Christian walk. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ வார்த்தைக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி. வாஸ்ட் கேப் பிட்வீன் அவர் கிறிஸ்டியன் டாக் அண்ட் கிறிஸ்டியன் வாக். பெரிய இடைவெளி இருக்குது. அதாவது வாழ்க்கை வேற, வார்த்தை வேற. மேடையில் முழங்குகிறார்கள், நிறைய பேர் பார்க்குறேன், தொண்டை கிழியே கத்துறாங்க ஆராதனையில கூட. நான் வீட்டுக்குள்ள வந்தா அவர் பேசுகிற வார்த்தைக்கு அகராதிலே அர்த்தம் இல்லை. கணவனை, மனைவியை, பிள்ளைகளை. there's a gap between our walk and talk. அந்த பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. இல்லை என்பானுள்ளே, இட் should be go together. ரெண்டும் சேர்ந்து தான் போகணும். வார்த்தையும் வாழ்க்கையும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையும் என் வார்த்தையும் சேர்ந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் சொல்ல வந்த சில குறிப்புகள் என்னவென்றால், ஒரு 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன், இங்கே நான் ஆரம்ப சொன்ன 2 வித்தியாசமான கூட்டத்தார் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். ஒருவர்கள் வார்த்தை விரும்புகிறவர்கள், இன்னொருத்தர் வார்த்தை விரும்பாதவர்கள். இன்னைக்கு பாருங்களேன், ஊழியக்கார கூட்டத்தை கூட வார்த்தை யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறாரு இவரு. வார்த்தையை விரும்புகிற கொஞ்சம் பேர் தான். திருச்சபையில் கூட பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வசனம் அதிகமாயிடுச்சுன்னா உடனே முகம் சுளிக்கிறது. சரியா சரீரனுடைய அந்த அங்க அசைவுகள் மாறுபடுகிறது. அங்க நெளியிறது, இங்க நெளியிறது, வாட்சி பார்க்கறது, ஒரு மாதிரி மோதுகிற பார்க்கறது, அடுத்தவங்களை பார்க்கறது. என்ன இவர் பேசிட்டே இருக்கிறாரு, இவருக்கு பொறுப்பே இல்லையா? தட் மீன்ஸ் அன்றைக்கு 2 கூட்டத்தார், வசனத்தை விரும்பினவர்கள், வசனத்தை விரும்பாதவர்கள். வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்க விரும்பாதவர்கள். வசனப்படி செய்கிறவர்கள், வசனப்படி செய்யாதவர்கள். வசனத்துக்கு தங்கள் அர்ப்பணித்தவர்கள், அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் இன்னைக்கே இருக்கிறாங்க. எவ்வளவு சத்தியம் கேட்டா கூட அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு மெகா சபையின் போதரோடு பேசி கொண்டிருந்தேன். சபையில் 20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவர் சொன்னார், அவர் அதிகமாக ஊழியர் கூட்டத்தை அதிகமாக நடத்துகிறவர், ஊழியர் கூட்டத்திற்காக ரொம்ப ஜெபிக்கிறவர், ஊழியர் கூட்டம் நிறைய நடத்துவார். சொன்னார், நாங்கள் ஊழியர் கூட நடத்துறது இல்லை, யாரும் மாறின மாதிரி தெரியல, இது வரைக்கும் யாரும் மாறல, இனியும் மாற மாட்டாங்க, இந்த ஊழியர் கூட்டம்லாம் வேஸ்ட் அப்படின்னாரு. அது உண்மையும் இருக்கிறது, அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இத்தனை ஊழியர் கூட்டங்கள், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஊழியர் கூட்டத்திலேயே அடிதடி, ஊழியர் கூட்டத்தில் ஒரு சத்தம், ஊழியர் கூட்டத்தில் ஒரு குழப்பம், ஊழியர் கூட்டத்தில் ஒருத்தர் நீயா நானா, அவருக்கு 10 பேர், இவருக்கு 10 பேர். தேவையே இல்லையே. ஐக்கியம் என்று சொல்லும் போது அதில் என்ன ஐக்கியம் இல்லையே. யாரும் யாருக்கு வளைந்து கொடுக்க விரும்பவில்லை, யாரும் யாருக்கு இசைந்து கொடுக்க விரும்பவில்லை. கவனிங்கள், அங்கே இசைவும் இல்லை, இணைப்பும் இல்லை. இணைப்பு என்பது வேறு, இசைவு என்பது. ஜாயிண்ட் வேற, ஜாயிண்ட்ஸ் வேற. இணைப்பு அதாவது கொஞ்ச நாள் தான் இந்த இணைப்பு என்பது. இட் ஸ்டாண்ட் ஃபார் சம் டைம். ஜாயிண்ட், இசைவு ஒரு நாள் இருக்கும். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலே தவிர்க்கப்பட முடியாத சில காரியங்கள்,
இன்எவிட்டபிள்னஸ். நான் என்னுடைய செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத சில காரியங்கள் உண்டு. நம்பர் 1, வாழ்க்கையின் புயல்கள் தவிர்க்கப்பட முடியாது, அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க. அது எப்போ வரும் தெரியாது, யார் மூலமா வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. நேற்று வரை இனிக்க பேசினார், நேற்று இரவு நேரம் கூட நல்லா இனிக்க தான் பேசினார். ஆனால் திடீர்னு காலையில எனக்கு விரோதமாய் இன்னொரு அணியில இன்னொரு கூட்டத்துல அதுக்குள்ள அவர் வில போயிட்டார். அதாவது the storms cannot be unpredictable and also unevitable. அதை கணிக்கவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. எத்தனையோ ஊழியர் வாழ்க்கையில பார்க்கிறோம், அன்பிரடிக்டபிள். எப்போ வரும்? இயற்கையான இந்த புயல் காத்து கூட பாருங்களேன், நல்ல வெயில் அடிக்க திடீர்னு மழை பெய்யுது. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு வெயில் காயணும். அதான் அது நடக்கிறதே இல்லையே. இந்த சுனாமிலாம் இஸ் அன்பிரடிக்டபிள். சென்னையில் வந்த பெருமழையில் அன்பிரடிக்டபிள், கண்டுபிடிக்க முடியாது. கவனிக்க எல்லாரும், இந்த புயல் வெள்ளம் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதே போலதான் வாழ்க்கை கூட. ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையா பின்பற்றவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஸ்டார்ம்ஸ் இஸ் அன்எவிட்டபிள். புயல் காற்று என்பது தவிர்க்க முடியாது. அது யாருக்கு தெரியும்? உண்மையாய் பின்பற்றவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு தான் அதிகமான புயல் காற்று. ஆனா ஒன்று, இந்த புயல் காற்றுடைய நோக்கம் என்னவென்றால், இட் டீச் சம்திங், இட் டேக் யூ டு அனதர் லெவல். ஒரு பாடங்களை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இன்னொரு பரிணாமத்திற்கு உங்களை இது கொண்டு போகிறது. வாசித்து பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12:4 முதல் 11 வசனங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளும் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை 11ஆம் வசனம். இது நிறைய வசனம் உண்டு, நேரமில்லை. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, புயல் காற்றில், சூறாவளியில், கொந்தளிப்பில், அலைகளில் தவிக்கிற உன் வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், இக்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனால் அதில் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய பலனை தரும். உன் வாழ்க்கையிலே அது நீதியாகிய பலனை தரும். நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. ரோமர் 5:3. உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இது ஏற்றுக்கொள்வது மிக கடினம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அது எப்படி? இட் இஸ் இம்பாசிபிள், இன்எவிட்டபிள். ஆரம்பத்தில் சொன்னேன், கேட்டு செய்து. ஆனால் நல்ல கவனமாக கேட்க வேணும். ஆச்சரியம் என்னவென்றால், இதை சந்திக்க அநேகருக்கு ஆயத்தம் இல்லை, விருப்பம் இல்லை. சற்று இந்த வார்த்தையை கவனமாக கேட்கிறேன். They are reading the word, they are studying the word, they are praying. எல்லாம் நல்ல தெளிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, தமிழ்ல புத்தி உள்ள மனுஷர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சந்திப்பதற்கான ஆயத்தம் இல்லை. இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்திப்பதற்கான அந்த ஆயத்தம், அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், ப்ரிப்பேர் ஃபார் எனிதிங். இது கடினம். பேசுவது ரொம்ப சுலபம், ஆயத்தமாயிருங்கள். இதுதான் உலகம். நேற்று வரை நண்பர், இன்னைக்கு விரோதி. நேற்று வரைக்கும் அவர் உயிர் தோழன், இன்றைக்கு உயிர் எடுக்கிறவர். நேற்று வரைக்கும் ஜீவனை கொடுப்பான்னு நம்பணும், இன்னைக்கு நம்ம ஜீவனை எடுத்துடுறாரு நாள். இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் தவிர்க்க முடியாத காரணங்கள். கவனிங்க, இதில் இப்படி இதை சந்திக்க வேண்டுமானால் அன்பானவர்களே,
தேவனோடு கூட அந்த இணைப்பு தேவை. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இது தவிர்க்க முடியாத காரணங்கள். ஒரு சின்ன காரணம் சொல்றேன். இது வரும்போது how we accept it, how we react it, அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி சந்திக்கிறோம். நான் சொல்றது இன்னொன்று கவனமா கேளுங்க. தேவனுடைய சமூகம் நிற்கணும் போது ஒண்ணு பாவியா நிக்கணும், இல்லை நீதிமானா நிக்கணும். whoever you are, தேவனுடைய சன்னிதானம் நிற்கும் போது ஒன்று பாவியா நிக்கணும், இல்லை நீதிமானா நிக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒண்ணும் இல்லை. யூ ஸ்டாண்ட் ஆஸ் அ காட்லி மேன் ஆர் யூ ஸ்டாண்ட் ஆஸ் அன்காட்லி மேன். ஒன்று நீதியுள்ள மனுஷன் நிற்கணும், இல்லை அநீதியுள்ள மனுஷன் நிற்கணும். எப்படிப்பட்ட மனிதனை நிற்க போறீங்க? ஆழமான, உறுதியான, ஸ்திரமான, அன்பானவர்களே, ஒரு அஸ்திபாரம் இருந்தால் மட்டுமே இவளை சந்திக்க முடியும். நாங்கள் எல்லாம் பிரமார்க்கத்திலிருந்து வந்தோம். எத்தனை எதிர்ப்பு, எத்தனை ஏளனங்கள், எத்தனை பரியாசங்கள், எத்தனை வகை சொற்கள், எத்தனை அவதூறுகள். பட் ஸ்டில் we can able to stand. அது ஒரே ஒரு காரணம்தான். அந்த ஒரு காரணம் என்னவென்றால், அன்பானவரே, வாழ்வின் ஒவ்வொரு அந்த நிலைகளிலும் அஸ்திவாரம் சரியா இருக்குமையானால் வாழ்க்கை சரியா இருக்கும். எப்படி ஒரு கட்டிடத்துக்கு சென்னையிலே பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால் அஸ்திபாரங்கள் சரியா இருந்தால் கட்டிடங்கள் சரியா இருக்கும். இன்னைக்கு அஸ்திபாரமே சரியில்லை. அதாவது உணர்ச்சிகளை நம்பி சபைக்கு வர்றது, வேலை கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், பெண்ணு கிடைக்கும், பெரிய ஆளாயிடலாம், பணக்காராயிடலாம். ஊழியத்துல கூட அப்படிதான். அவர் பணக்காராயிட்டார், இவர் பணக்காராயிட்டார், அவர் கார் வாங்கிட்டார், பங்களா வாங்கிட்டார். உணர்ச்சிகள் நம்பி வர்றது. அது செயல்படாத போது எல்லாரையும் திட்டுறது, ஊழியக்காரனை திட்டுறது, ஊழியத்தை திட்டுறது, ஸ்தாபனத்தை திட்டுறது, கர்த்தரை திட்டுறது, எவன் யோக்கிய, எல்லாரும் ஏகவசனங்கள் தான். காரணம் என்னவென்றால் அஸ்திபாரம் சரியில்லை, எனவே வாழ்க்கை சரியில்லை. அன்பானவளே, ஆழமான விசாலமான அஸ்திபாரத்தை தோண்டி வாழ்ந்தாதான் வாழ்க்கை சரியா இருக்கும். எப்படி சொன்னாலும் புரியும். என்னைக்கும் வார்த்தையின் மேல் உங்களுடைய ஊழியத்தை கட்டுங்க. வார்த்தையின் மேல். எபேசியர் 2:19 3 அஸ்திபாரம். அன்பானவர்களே, தேவன் கொடுக்கிற அந்த விதிமுறைகள், that is the foundation, the rules and regulations of God. இது செய் மகனே, செய்யாத மகனே, இப்படி இருக்காது. நாம் விரும்புகிறபடி வாழும்போது அஸ்திபாரம் சரியா இருக்காது. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, சரியான வலிமையான கட்டிடம் வேண்டுமானால் வலிமையான சரியான அஸ்திபாரம் வேண்டும். கவனிங்க, அதற்கு என்ன தெரியுமா? அசைக்கப்பட முடியாத விசுவாச வாழ்க்கை, அசைக்கப்பட முடியாத உறுதித்தன்மை. திரும்ப திரும்ப இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வாழ்வின் ஒவ்வொரு புயல் காற்றுகளிலும், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நம்புகிற அந்த நம்பகத்தன்மை, அந்த உறுதித்தன்மை, இது இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் நிற்க முடியாது. நான் சொல்ல வந்த இரண்டாவது வார்த்தை ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இதைத்தான் யாக்கோபு 1:22 வசனத்தை கேட்கல மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவாயிருங்கள். அப்படி செய்யும் போது அன்பானவர்களே, திரும்ப நான் சொல்ல நம்புகிறேன், அதாவது விசுவாசம் தேவை, உங்களுடைய முயற்சியும் தேவை. ஃபெய்த் அண்ட் யுவர் எஃபர்ட்ஸ். நீ நினைக்கலாம் எஃபர்ட் எதுக்கு இல்லை, ஆழமான விசுவாசம், அதற்கான முயற்சி. அதைத்தான் வேதத்தில் எபிரேயர் வாசிக்கிறோம். முயற்சியும் பயிற்சியும் உடைய ஞானேந்திரனுடைய பூரண புருஷருக்கே விளங்கும். 3வது குறிப்பு, வைஸ் அண்ட் ஃபூலிஷ் பீப்புள். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். யார் புத்தி உள்ளவன்? எதையும் எதிர்பார்த்து ஆயத்தமா இருக்கிறவன். பாட்டெல்லாம் பாடுறோம், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும், அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரெடி ஃபார் எனிதிங். வாழ்க்கை வரும், இதெல்லாம் கடந்து வந்தோம், அதில் வளர்ந்து வந்தோம். இன்னைக்கு கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது தொலைபேசி அடித்து கொண்டே இருக்கிறது. எதிர்ப்பாளர்கள், வசைபாடுகிறவர்கள், புத்தி இல்லாதவர்களுக்கு ஆயத்தம் இல்லை, ஆயத்தமும் இல்லை. கவனிங்க, அதாவது வார்த்தையை கேட்கிறவன், நல்ல கவனிங்க கேளுங்க,
வார்த்தையை கேட்கிறவன் செய்கிறவன் எந்த சூழ்நிலைத்திருப்பான். வார்த்தையை கேட்காதவன் சின்ன காரியம் வந்தாலும் நிலைச்சு நிற்க முடியாது. 2 காரியங்கள். ஆக்ட். நான் 2 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆக்ட் அண்ட் டூ சம்திங். செயல்படுங்கள். இதை ஒன்று செஞ்சுட்டே இருங்க. இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, பி ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் வேர்ட். இதனுடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். வாழ்க்கை என்பது இப்போ நான் படித்த வசனத்தில் 2 பேருக்குமே வருது. புயல் ஒரு வசனத்தை கேட்கிறவர் ஜெபிக்கிறவர் இல்லை. 2 பேருக்குமே புயல், 2 பேருக்குமே பெருவெள்ளம், 2 பேருக்குமே மோதல், 2 பேருக்குமே அந்த உருக்கள். ஆனால் ஒன்று நிற்கல. காரணம் என்னவென்றால் வார்த்தை, உறுதி, நம்பகத்தன்மை, ஆழமான வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை வாழ அன்பானவர்களே எல்லாருக்கும் உண்டு. பிரசமன்ற எங்களுக்கும் உண்டு, கேட்கிறவங்களுக்கும் உண்டு. ஆனால் வார்த்தை உங்களை கட்டும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், நிலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, போராட்டமான உலகம் ஆண்டவரே, நாங்கள் பாடுவது போல வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் ஆண்டவரே, உள்ளத்தின் உறுதி அசையாதே. அந்த அசையாத உறுதியை எனக்கும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கப்படி நடித்தட்டிலே பயணம் பண்ணுகிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். வெள்ளங்கள் புரண்டு மோதும் போதும் அந்த உள்ளத்தின் உறுதியிலே நாங்கள் இன்னும் ஸ்திரமாக இருக்க என்று கேட்டோமே. ரெடி ஃபார் எனிதிங், எல்லாவற்றையும் சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். யாரெல்லாம் இந்த புயல் காற்றிலே, இந்த சூறாவளியிலே, இந்த வெள்ளங்களிலே, இந்த மோதல்களிலே அசைக்கப்பட்டிருக்கிறார்களோ, தயவாய் இறங்கும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். கண்மலைகளை கொண்டு போய் விடும். இது விரும்புகிற பாத்திரங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கேளுங்கள், அதன்படி செய்யுங்கள். என்ன வந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியை குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எங்களின் ஜெபத்திலே தாங்குங்கள். காட் பிளஸ். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் எங்கும் வசனம் பரவியது, எழுபேராவியால் நிரம்பியதா. எங்கும் சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மதகுருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மதகுருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவ ஆவியால் நிரம்பினதா. ஸ்தேவான் திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரம்பியதா, பர்னபாவியால் நிரம்பியதா. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து
நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பார்வையடைந்தார் பவுலென்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதார். போஜனம் செய்து பலனடைந்தார். போஜனம் செய்து பலனடைந்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.